நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை உலகம் முழுவதும் இன்று கிறிஸ்துமஸ் தினமாக அனுசரித்து அதை மகிழ்ச்சியோடு ஜனங்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நன்னாளிலே நாங்களும் அந்த கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியை கஷ்டப்பட்ட ஏழை எளிய மக்களோடு அதை நாங்கள் கிறிஸ்துமஸ் தினமாக கொண்டாடுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள், அவருடைய நோக்கம் அனைத்துமே ஏழை எளிய மக்களை குறித்தும், வியாதியில், துன்பத்தில், கஷ்டங்களில் இருக்கிற மக்களை குறித்தும் அவர் அதிகமாக அவருடைய ஊழியங்களில் நிறைவேற்றினதை நாம் பார்க்க முடியும். அதே அனுபவத்தை நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நமக்கும் அதை பின்பற்றும்படி நமக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்திருக்கிறார். எனவே இந்த கிறிஸ்துமஸ் நாம் எந்த அளவுக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோமோ அதே அளவுக்கு எத்தனையோ மக்கள் அதை இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பே தெரியாத மக்கள் எத்தனையோ மக்கள் உண்டு. அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நன்னாளிலே அவர்களுக்கு நாம் தேவையான சில காரியங்களை நாம் அவர்களுக்கு அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்து அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பையும் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் வந்தார் என்பதையும் நாங்கள் எங்களால் முடிந்த ஒரு குறிப்பிட்ட சில நபர்களுக்கு நாங்கள் இந்த நன்னாளில் தெரியப்படுத்தி இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை இதன் மூலமாய் நாங்கள் வேதத்தில் அப்படி தான் வாசிக்கிறோம். ஏன்னா நம்ம ஏழை எளிய மக்களுக்கு செய்வதில் தேவன் சந்தோஷப்படுகிறார், மகிழ்ச்சி அடைகிறார் என்று. நாம் மகிழ்ச்சியாக இருப்பது போல மற்றவர்களும் மகிழ்ச்சி அடை செய்வது தான் நமக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு அது ஒரு தேவனுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. அதனால் நாங்கள் இந்த நாளில் அதை செயல்படுத்த விரும்புகிறோம். கர்த்தர் தான் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய மகள் பெர்லின் நியூமா நாங்கள் அவள் இருக்கும்போது நாங்கள் குடும்பமாக ஏதாவது ஒரு குடும்பத்தில் சேர்ந்து குடும்பமாக அந்த கிறிஸ்துமஸ் நாளிலே மகிழ்ச்சியாக இருப்பது அவளுக்கு ரொம்ப இஷ்டம். அதுதான் அவள் விரும்புவாள். தனியாக நம்ம வீட்டில் என்ன தான் நம்ம ஆகாரங்கள் சமைத்து பண்ணி கொடுத்தாலும் அவளுக்கு அதில் பெரிய விருப்பம் இருக்காது. அதை குடும்பத்தினரோடு சேர்ந்து ஒரு 20 பேர் 15 பேர் அப்படி நாங்கள் குடும்பமாக சேர்ந்து மொத்தமாக உட்காந்து ஆகாரங்கள் இது பண்ணி சாப்பிட்டு அதை சந்தோஷப்படுறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டுமல்லாமல் ஏழை எளிய மக்களை குறித்து அவள் ரொம்பவும் கர்சனை உள்ளவள். அதனால் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது அவளுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனால் சூழ்நிலை நிமித்தம் அவள் வியாதிப்பட்டு அவள் கர்த்தருடைய சமூகத்தில் சேர்த்து விட்டாள். அதை நாங்கள் ஞாபகமாக நாங்கள் வைத்து, ஏன்னா அவள் அந்த மகிழ்ச்சியோடு நிறைய ஜனங்களோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பதும் அவளுக்கு விருப்பம். அதை நாங்கள் இப்போ அவள் இல்லாததுனால நாங்கள் அதை அப்படி குடும்பத்தோடு சேர்ந்து நாங்கள் அதை மகிழ்ச்சியாக கொண்டாட முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே இருப்பதனால அது இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அப்படி ஒரு வாஞ்சையை கொடுத்தார். அப்படின்னு சொன்னால் ஏழை எளிய மக்களோடு அதை நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு நாங்கள் விரும்புகிறோம். அதை நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் அதை செய்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஊழியங்களை தொடர்ந்து நடத்த அதுக்குரிய கிருபைகளை எங்களுக்கு தருவதற்கு நீங்கள் ஜெபிக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொண்டு கர்த்தர் தாமே ஆசை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் செய்திகளையும் எங்கள் பைபிள் கியூஸ் எல்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க. அது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. மட்டுமல்ல, இன்னும் அனைவருக்கு நீங்கள் அதை ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் அடுத்தவங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. மேலும் இந்த ஊழியர்கள் வளர நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு அனுகூலமாக இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள்ள நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். எங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நாங்கள் எல்லா வருடமும் குடும்பமாக சேர்ந்து அதை செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த வருஷத்தில் சற்று வித்தியாசமாக ஏழை எளிய மக்களோடு கலந்து அவர்களுக்கு எங்களால் ஏற்ற ஒரு உதவி, பெரிய உதவி ஒன்றும் இல்லை. நாங்கள் அவர்களுக்கு உணவளித்து இனிப்புகளை வழங்கி அவர்களை மகிழ்விக்க நாங்கள் கர்த்தருக்குள்ள விரும்பி இருக்கிறோம். கர்த்தரை மட்டும் நடத்தினார். அதை நாங்கள் இந்த நாளிலே கிறிஸ்து பிறப்பின் இந்த நல்ல நாளிலே, இயேசு பிறந்த இந்த நற்செய்தி ஆன இந்த நல்ல நாளிலே அதை நாங்கள் ஆரம்பிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அது ஒரு பெரிய பாக்கியம். அந்த வேளையிலே எங்கள் பிள்ளையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இன்னும் தொடர்ந்து இது ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறபடி
கர்த்தர் தொடர்ந்து ஒரு பெரிய ஆசீர்வாதமான பாதையை ஏற்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழிய பாதையிலே அடி எடுத்து வைத்திருக்கிறோம். கர்த்தர் இன்னும் எங்களை கொண்டு எதை செய்ய விரும்புகிறாரோ கர்த்தர் வருகிற புதிய ஆண்டிலே எங்கள் வாழ்க்கையிலே செயல்படும்படியாக எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே செயல்படும் போது நாங்களும் செயல்படுவோம் என கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. தொடர்ந்து உங்கள் ஆதரவு எங்களுக்கு வேண்டும். ஜெபத்தினால எங்களை தாங்குங்கள். அது மாத்திரமல்ல, நாங்கள் போடுகிற அந்த வீடியோஸ் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் அடுத்தவங்களுக்கு நீங்கள் அதை அறிமுகப்படுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று அந்த வேதம் சொல்கிறது. நாம் ஏழைகளுக்கு இறங்கும்போது கர்த்தர் அதை உன்னிப்பாக கவனித்து பார்க்கிறார். தொடர்ந்து இந்த சேவை இதோடு நின்று விடாதபடிக்கு தொடர்ந்து நாங்கள் செய்யும்படியாக ஆசைப்படுகிறோம். நாங்கள் ஒரு சிறிய வேலையை செய்கிறோம். முழு நேர ஊழியம் இன்னும் நாங்கள் செய்யவில்லை. நாங்கள் வேலை செய்து எங்களால் முடிந்த அளவு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு நாங்கள் செயல்பட இருக்கிறோம். நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாக நடத்துவார் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஜெபம். எங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கிறிஸ்துமஸ் நன்னாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிறப்பை தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிற இந்த நாளிலே நாங்களும் இந்த சந்தோஷத்தை, இந்த மகிழ்ச்சியை நாங்கள் ஏழை எளிய மக்களோடு நாங்கள் இதை பகிர்ந்து கொண்டு உங்களுடைய நாமத்திற்கு மகிமையை நாங்கள் கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாக எங்கள் உறவு மாற்றுங்க. நாங்கள் எங்கள் வேலையின் மத்தியிலும் அதனுடைய ஒரு சிறு பகுதியை நாங்கள் இந்த ஊழியத்தில் நாங்கள் பயன்படுத்தி இந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்து நாங்கள் அதை செயல்படுத்துகிறோம். அப்பா, நம்முடைய வசனம் சொல்கிறது, பூமி அது நிறைய கர்த்தருடைய என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நாங்கள் அடிப்படையாக வைத்து நாங்கள் செய்ய விரும்புகிறோம். நாங்கள் தேசம் முழுவதையும் நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள உமக்கு நேராக நாங்கள் ஜனங்களை நடத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய வருகை, உங்களுடைய பிறப்பு எங்களுக்கு அதையே போதிக்கிறது. நீர் ஏழை எளிய மக்களுக்கு எத்தனையோ உதவிகள், அற்புதங்கள், அடையாளங்களை செய்து நீர் ஊழியம் செய்து அவர்களை நீர் மேன்மைப்படுத்தினேன். அந்த ஊழியத்திலே எத்தனையோ மக்கள், உணவில்லாத மக்களுக்கு நீர் உணவு கொடுத்ததாகவும் நாங்கள் வேறு வசனங்களிலே நாங்கள் வாசிக்கிறோம். திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே. எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை? எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை? உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, சூறை செடி சோர்வு நீங்க பேசினீரே. எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, சூறை செடி சோர்வு நீங்க பேசினீரே. தெய்வமே, பேசும் தெய்வமே, தெய்வமே, பேசும் தெய்வமே. எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம்
ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஐயா, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. தேச எல்லையெங்கும் அப்பா நீ ஆள வேண்டும், என் தேச எல்லையெங்கும் அப்பா நீ ஆள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறை எல்லாம் ஒழியனும், வன்முறை எல்லாம் ஒழியனும். எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. ஏக்கமெல்லாம் உம்
செய்வதுதானே என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே ഭക്ഷണമില്ലാതെ വാടി തുഴഞ്ഞിടുമ്പോൾ ഭക്ഷണമായി കാകൻ എന്റെ അരികിൽ വരും. അപ്പവും ഇറച്ചീവ കരത്തിൽ തരും. ജീവ ഉറവയിൻ തോടനിക്കു ദാഹം തീർത്തിടും. അപ്പവും ഇറച്ചീവ കരത്തിൽ തരും. ജീവ ഉറവയിൻ തോടനിക്കു ദാഹം തീർത്തിടും. എനിക്കായി കരുതാമെന്നുരച്ചവനെ എനിക്കൊട്ടും ഭയമില്ല നനച്ചിടുമ്പോൾ. എനിക്കായി കരുതാമെന്നുരച്ചവനെ എനിക്കൊട്ടും ഭയമില്ല നനച്ചിടുമ്പോൾ. എനിക്കായി കരുതുവാനികത്തിനില്ലേ ഒന്നും ചുമത്തുന്നൻ ഭാരമെല്ലാം നിന്റെ ചുമലിൽ. എനിക്കായി കരുതുവാനികത്തിനില്ലേ ഒന്നും ചുമത്തുന്നൻ ഭാരമെല്ലാം നിന്റെ ചുമലിൽ. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே ஏழை எளிய மக்களோடு நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் தினத்தை சந்தோஷமாய் அனுசரிக்க இந்த நாள் முழுவதும் அவர்களோடு செலவிட ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். அதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட நற்கிரிகளை நாங்கள் தொடர்ந்து செய்ய ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.